விவசாயத்துக்கு ஏற்ற பூமியா இருக்கும். தண்ணி வரத்து இருந்துச்சுன்னா பாருங்க, 27 நாளா நம்ம உள்ளத்துல குர்ஆனுடைய ஆயத்து செவியில போயிட்டே இருந்துச்சு. இப்ப நம்ம உள்ள என்ன ஆயிடுச்சுன்னா விவசாய நிலத்துக்கு தகுந்த மாதிரி தயாராயிருச்சு. இப்ப பாருங்க, இனிமேல் நம்ம உள்ளத்துல விவசாய நிலத்துக்கு தயாராயிருச்சு. அதுல இனிமேல் விதை போடணும், அறுவடை செய்யணும். அதாவது என் உள்ளம் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராயிருச்சு. என் உள்ளம் இனிமேல் அந்த இஸ்லாத்துடைய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல விதை போடணும். தேட்டம் உண்டாகுது எனக்குள்ளார. அல்லாஹ்வை பத்தி போகணும், ரசூலை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற தேட்டம். 26 நாட்களாக என்னென்னமா குர்ஆன்ல ஆயத்து பார்த்தோம், தஃப்சீர் பார்த்தோம், மசாயில் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இப்ப இந்த ரமலானுடைய நோக்கமே நம்ம மனசுல அந்த தேட்டத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை நம்மள்ட்ட ஓதி மீதி இருக்கக்கூடிய இந்த 2 தராவீக 3 தராவீக நம்ம எப்படி கழிக்க போறோம் அப்படின்னா பயான் கிடையாது. மாறாக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டுல எக்ஸ்பர்ட். பாருங்க, ரியல் எஸ்டேட்ல கஃபார் எக்ஸ்பர்ட். அதே மாதிரி பாருங்க, பிசினஸ்ல சில பெரியவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தொழில எக்ஸ்பர்ட். இப்ப என்னுடைய சுச்சுவேஷன்ல இஸ்லாத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்னென்னலாம் சேலஞ்ச் இருக்குது, நான் எப்படி இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கேள்விகள் நம்மளுக்குள்ளார நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு ஹலால் ஹராம் பத்தி தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும். ஒரு சிலருக்கு கியாமத்துடைய விஷயங்கள்லாம் எப்படி அதுல இருந்து எப்படி தவிர்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும். சிலருக்கு மன்னருடைய வாழ்க்கை, சிலருக்கு சொர்க்க நரகத்துடைய வாழ்க்கை, சிலருக்கு குடும்பத்துடைய வாழ்க்கையில எப்படி இஸ்லாத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும். அதனால அவங்கவுங்க மனசுல இருக்கக்கூடிய தேட்டங்களை அவங்க பர்சனல் கொஸ்டினா இருந்தா பர்சனலா கேட்பாங்க. ஜென்ரலான சந்தேகங்களா இருந்துச்சுன்னா, எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிறவங்க அதை பத்தி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முசாக்கரா செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். 15 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். இதுதான் மீதி இருக்கக்கூடிய 2 தராவி 3 தராவி இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிங்க. யாருக்காவது எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு அப்படின்னு யாருக்காவது ஏதாவது தேட்டம் இருந்துச்சுன்னா அதை தாராளமா தெரியப்படுத்துங்க. முத தேட்டம் பாரக்கெல்லாம் முதல்ல ஹசன் பாய் ஆரம்பிச்சிருக்கிறார். எல்லாத்துல எல்லா பறக்கத்து செய்யணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஹலால் ஹராம் பத்தி தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். பாருங்க, ஹலால் ஹராமை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் என்னைக்குமே மனசுல வச்சுக்கிறது. இந்த 2 நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹலால் ஹராம்ல நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில தப்பிச்சுக்கலாம். ஒரு விஷயம் பாருங்க, ஹலால் ஹராம்னா என்னங்கிறதுக்கு என் மனசை நான் பக்குவப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா ஹலால் ஹராமுடைய பேசிக் ரூலே அதுதான். எங்க நஃப்ஸை அடிக்கிறோமோ அங்க ஹலால் ஹராம ஈஸியா கடைபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, பசியா இருக்கிறாரு, வயிற்று பசி தேவை, உணவு தேவை. இன்னொரு பக்கம் யோசிக்கிறாரு, இதுக்கு உணவு ஹலாலா ஹராமான்னு யோசிக்கிறார். வயிற்று பசியை தீக்கணுங்கிறதுக்காக வேண்டி வாய்க்குள்ளார் எதை வேணாலும் போட்டுக்கலான்னு போயிட்டாருன்னா அவர் முஸ்லீம் கிடையாது, அவர் காஃபிர். அவர் 7 குடல்ல சாப்பிட்றாரு, காஃபிர். முஸ்லீம் என்ன பண்ணுவாருன்னா, என்னுடைய பசியை நீங்கணும், அது அல்லாஹ் சொன்ன வழியில நீங்கணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா 10 தன்னுடைய மொத்த பரக்கத்தையும் 10 பங்கா பிரிச்சிருக்கிறான். அதுல 9 பங்கு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வியாபாரத்துல தான் வச்சிருக்கிறான். மீதி 1 பங்கு பரக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா சம்பளம் வாங்குறதுல 1 பங்கு தான். அதுல 9% பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறதுல தான் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். நபி இன்னொன்னு சொன்னாங்க, தாஜிரு அஸ்ஸதூகு அல் அமீனு, உண்மை பேசக்கூடியவங்க, மோசடி செய்யாத வியாபாரி, அவுலியாக்கள், நபிமார்கள், ஷஹதாக்களோடு கியாமத் நாள்ல எந்திரிச்சு அவங்க கூட சொர்க்கத்துக்குள்ளார அனுப்பி வைக்கப்படுவாருன்னு ஹதீஸ் சொல்லுது. ஹலால் ஹராம்